அடுத்த ஒன்று ஸ்டைப் என்பது கேரிடி ஸ்டேர் கேஸ். அதாவது இது வரும்போது நாம் ஒரே ஒரு இங்கிள் டிகிரியில தான் இது ஏறுகிறது. ஆனால் இங்கிருந்து ஆரம்பித்து நாம் ஏறிய பிறகுதான் இதன் உள்ளே நுழைகிறோம். அதன் உள்ளே நாம் லாண்டிங் ஸ்லாப் கொடுக்கவில்லை. இப்படி செய்யும் போது, இந்த த்ரெட்டை அமைக்கும் போது, இந்த வளைவின் பகுதியில் குறைந்தபட்சம் நம் 16 சென்டிமீட்டர் இருக்கவில்லை என்றால் நமக்கு காலடியில் சிரமம் ஏற்படும். அதேபோல் குறைந்த இடத்தில் அதிக அழகாக அமைக்கவும் முடியும். கைப்பிடிகளுடன் இந்த கேஸும். ஒரு பக்கத்தில் நாம் 16 கூறிவிட்டால் மற்றொரு பக்கம் நமக்கு 140 வரை சென்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்போது இது ஒரு லாண்டிங் இல்லாமலே நாம் ஒன்று ரிலீஸ் செய்து நின்றுவிட்டால் அடுத்ததாக ஒன்று எரிச்செல்லும் இடம் கிடைக்கும். அந்த இடத்தில்தான் ஹேண்டில் வரும். ஹேண்டில் சிறிது வளைவாக இருக்கும். அதேபோல் இப்படி வந்தாலும் கொஞ்சம் வளைவாக இருக்கும். பின்னர் மார்பிள் செய்யும் போதும் அதுபோலவே வரும் போதெல்லாம் அது இன்னும் அழகாகவும் சீராகவும் இருக்கும்.